டெலிமேஷஸ் என்கிற ஒரு துறவி 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டு வந்தார். டெலிமேஷியஸ் என்கிற ஒரு துறவி 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டு வந்தார். ரோம் பட்டணத்திலே அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் அவருக்கு ஒரு அழைப்பு விடுத்தார். அருமையான மகனே, நீ எனக்காய் ரோம் பட்டணத்துக்கு செல், அங்கே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சாட்சி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, சுவிசேஷம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி ஆமென் டெலிமேஷியஸ்க்கு தேவன் அழைப்பு கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரும் ரோம் பட்டணத்துக்கு சென்றார். ரோம் பட்டணத்துக்கு சென்ற பிறகு அவர் போன அந்த நாள் ரோம் பட்டணத்திலே பெரும் வேடிக்கையாக இருந்தது. மிகுந்த சந்தோஷமான ஒரு நாளாக இருந்தது. ஆடல் பாடல்கள் தெருக்கள் எல்லாம் ஜோடிக்கப்பட்டிருந்தது. எங்கே பார்த்தாலும் மது அருந்தி கொண்டிருந்தார்கள். எங்கே பார்த்தாலும் ஆமேன் ஆடல் பாடி கொண்டிருந்தார்கள். ரோம் நகரமே ஆமேன் சந்தோஷமாக இருந்தது. இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அங்கிருந்த ஒரு நபரை அழைத்து, இன்னைக்கு என்ன விசேஷம், என்ன உங்களுடைய ஆமேன் பட்டணத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், இன்றைக்கு ஆமேன் சண்டை இடுவதற்கான நாளாக இருக்கிறது. the day of the gladiators. ஆமேன் பராக்கிரமசாலிகள் ஒருவரோடு ஒருவர் ஆமேன் சண்டையிட்டு கொள்ளுவார்கள். கொலோசியத்திலே, ரோமின் கொலோசியத்திலே இந்த சண்டை நடைபெறும். ஒருவன் மற்றொருவனோடு சண்டையிடுவதை ஆமீன் ஜனங்கள் ஆகோஷித்து சந்தோஷமாக ஆமீன் பராக்கிரம சத்தத்தோடு மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுவார்கள். ஒருவன் ஆமீன் கொலை செய்கிற வரைக்கும், ஒருவன் மரித்து போகிற வரைக்கும் இந்த சண்டை நீடித்து கொண்டே இருக்கும். டெலிமேஷியஸ்க்கு இதை கண்டதும் மிகுந்த பாரம் உண்டாயிற்று. கிறிஸ்து மரித்து 4 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் ஆமேன் மனிதன் மற்றொரு மனிதனை கொன்று கொண்டிருக்கிறான். இன்னும் சுவிசேஷம் சரியாயவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. ஒரு மனிதனின் சாவு, ஒரு மனிதனின் துயரம், ஒரு மனிதனின் ரத்தம் இன்னொரு மனிதனை சந்தோஷிப்பிக்கிறதே என்று சொல்லி இருதயத்திலே பாரம் கொண்டிருந்தார். எப்படியாகிலும் இந்த கொலோசியத்திற்குள்ளாக தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கொலோசியத்துக்குள்ளாக நுழைந்து அங்கே இருக்கிற ஒரு இருக்கையிலே அமர்ந்து கொண்டார். அப்பொழுது அங்கே ஆமேன் ஆண்டு கொண்டிருந்த ராஜா வந்தார். எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். ஆமேன் இன்றைக்கு சண்டை ஆரம்பிக்கட்டும் என்று சொல்லி அவர் ஆமேன் அறிக்கை விடுத்தார். 2 ஆமேன் பராக்கிரமசாலிகள் அந்த ஆமேன் இடத்திற்கு வந்து விட்டார்கள். அந்த நடு மைதானத்துக்கு வந்து விட்டார்கள். ஏறத்தாழ ஆமேன் 1000 கணக்கில் கொலோசியத்தில் முழுவதுமாக ஜனங்கள் நிறைந்திருக்கிறார்கள். நிறைந்து இருந்து ஆமேன் 2 பராக்கிரமசாலிகள் சண்டையிடுவதற்கு தயாராகும் போது இந்த டெலிமேஷியஸ் அங்கே இருக்கிற இருக்கையை விட்டு இறங்கி நடுவாக ஓடி, நடு மைதானத்துக்கு ஓடி இந்த 2 பராக்கிரமசாலிக்கு நடுவே நின்று ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், இதை இப்பொழுது நிறுத்துங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இதை கேட்டதும் அந்த பராக்கிரமசாலிகள் ஒருவன் தன்னுடைய கத்தியை எடுத்து ஆமேன் அதை பின்புறமாக திருப்பி அந்த பிடியின் ஆமேன் வைத்து ஆமேன் டெலிமேஷியஸுடைய முதுகிலே ஓங்கி அடித்தான். டெலிமேஷியஸ் கீழே விழுந்தார். தட்டி தடுமாறி மீண்டுமா எழும்பி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், தயவு செய்து இதை நிறுத்துங்கள் என்று சொல்லி 2வது போர் வீரன் தன்னுடைய கத்தியை எடுத்து டெலிமேஷனுடைய வயிற்றிலே நேராக குத்தினான். அவர் சரிந்து கீழே விழுந்தார். மீண்டுமாய் அந்த வலியோடு கூட ரத்தம் சொட்ட 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 தட்டி தடுமாறி பிடித்து எழும்பி நின்று, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், தயவு செய்து இதை நிப்பாட்டுங்கள் என்று சொல்லி யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அந்த மைதானத்திலே ஒரு நபராக எழும்பி வெளியே செல்ல ஆரம்பித்தார்கள்.
ஒரு நபராக எழும்பி வெளியே செல்ல ஆரம்பித்தார்கள். ஏறத்தாழ 20-30 நிமிடத்திற்குள்ளாக அந்த மைதானத்தில் நிரம்பியிருந்த 80,000 சொச்சம் நபர்கள் அன்றைக்கு சுவிசேஷத்தை கேட்டு அங்கே இருந்து வெளியே சென்று விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றையிலிருந்து இதுவரைக்கும் ரோம் கொலோசியத்தில் பராக்கிரமசாலிகளின் சண்டை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நபராலே 80,000 ஜனங்களுக்கும் ரோமின் நகரத்துக்கும் ஒரு சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்று சொன்னால், இங்கே கூடி வந்திருக்கிற இத்தனை ஜனங்கள் நீ உன் தேசத்துக்கும் உன் தெருக்கும் உன் குடும்பத்திற்கும் எத்தனை திரளான சமாதானத்தை கொண்டு வர முடியும்? கர்த்தர் உன்னை சமாதான காரணராய் வைத்திருக்கிற நோக்கம் ஒன்று உண்டு, சமாதான காரணராய் வைத்திருக்கிற கிருபை ஒன்று உண்டு. ஆமீன். அன்றைக்கு டெலிமேஷியஸ் ஆமீன் அதே இருக்கையிலே அமைதலாய் உட்கார்ந்திருந்தார் என்று சொன்னால், இன்னும் அதிக ஆண்டுகள் அந்த கொலைகள் நடந்திருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக அவர் எழும்பி ஆமீன் தைரியமாய் போனதினாலே, அவருடைய ரத்தம் அந்த கொலோசியத்திலே ஆமீன் விதையாய் விழுந்ததினாலே, அங்கே அவர் மரணத்தை குறித்து கவலைப்படாததினாலே இன்றைக்கும் அந்த கொலோசியம் பாலடைந்து கிடக்கிறது. இதுவரை ஒரு நாளும் அங்கே வேறொரு மரணம் நடக்கவில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் அங்கே சமாதானத்தை கட்டளையிட்டார். கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் பெரியதா இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் எத்தனை ஆண்டுகளாய் இருந்தாலும் சரி, அவர் ஏற்படுத்தினார் என்று சொன்னால் அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது, ஒருவனாலும் அழிக்க முடியாது, ஒருவனாலும் அதை தொலைக்க முடியாது. உன் குடும்பத்திலே, உன் வேலையிலே, உன்னுடைய பிரச்சனைகளிலே இன்றைக்கு நீ சமாதானத்தை தேடி வந்திருப்பாய் என்று சொன்னால், இன்று ஆராதனை முடிந்து நீ திரும்பி போகும்போது நீ சமாதானத்தை ஆமேன் பெற்றவனாய் மாத்திரமல்லாமல் மற்றவனுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவனாய் கர்த்தர் உன்னை மாற்ற வல்லவராய்